தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கரூர் வழக்கில் சிபிஐ விசாரணைக்காக டெல்லி போக போறாரு அப்படின்னு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருந்தது. அதுக்காக எனக்கு கொஞ்சம் விலக்களிக்கணும், ஏன்னா நான் கட்சி பணிகள் எல்லாம் பார்க்கணும், தேர்தல் வேற நெருங்கிருச்சு அப்படின்னு சொல்லி அவர் 2 தினங்களுக்கு முன்பாக அந்த விசாரணைக்கு போனாரு. போறதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, பாத்தீங்களா அமித்ஷா விஜயை மிரட்டிட்டாரு, டெல்லிக்கு வர சொன்னது சிபிஐ விசாரணைக்கு கிடையாது, இவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்குறோம், நீங்க இந்த கூட்டணிக்குள்ள வந்தே ஆகணும், நீங்க வரல அப்படின்னா உங்க கட்சியவே காலி பண்ணிடுவோம், உங்களை தூக்கி சிறைப்படுத்திடுவோம், இப்படிலாம் மிரட்டிட்டாங்க. இந்த மிரட்டலுக்கு பயந்து விஜய் உடனே ஐயோ அமித்ஷாஜி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அதனால நீங்க என்னை எப்படியாவது உங்க கூட்டணிக்குள்ள சேர்த்துக்கோங்க, நீங்க எத்தனை சீட்டு கொடுத்தாலும் நான் வாங்கிட்டு நான் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சரை ஏத்துக்கிறேன், எனக்கு எதிர்கட்சி தலைவரோ இல்ல துணை முதலமைச்சரோ நீங்க எது கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்லும் போது பக்கத்துல இருந்து வேடிக்கை பார்த்த மாதிரியே பல பேர் மனப்படம் பண்ணி வச்சு பேசினாங்க. இது குறித்து நம்ம பல காணொலிகள்ல பேசியிருக்கோம். விஜய்க்கு இந்த ஆஃபர் வந்தது, இந்த அழுத்தங்கள் வந்தது, இது எல்லாமே உண்மைதான். ஆனா விஜய் இதை ஏற்றுக்கொள்வாரா அப்படின்றதான் இங்க மிகப்பெரிய கேள்வி. விஜய் இவ்வளவு தூரம் இவ்வளவு பெரிய ஊதியத்தை விட்டுட்டு சினிமா துறையை விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குங்க அப்படின்னு மக்கள் முன்னாடி போய் நின்னார் அப்படின்னா என்ன நடக்கும்ன்றது அவருக்கு தெரியும். பாசிச பாஜக அரசு தான் நம்மளுடைய அரசியல் எதிரி, கொள்கை எதிரி, இப்படி திமுக பாஜக 2 கட்சிகளையும் சொன்னதுக்கு அப்புறம் இப்ப வேற ஏதோ காரணத்துக்காக, என்ன காரணமா வேணாலும் இருக்கட்டும், அந்த காரணத்துக்காக நான் இப்ப பாஜக கூட கூட்டணிக்கு போறேன், அதிமுக கூட கூட்டணிக்கு போறேன் அப்படின்னு சொன்னார்னா அரசியல் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிழையாகும், வரலாற்று பிழையாகும் அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும். அதனால எல்லாத்தையும் ரசிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த ஒட்டுமொத்த ரூமர்ஸ்க்கும் நேற்று பதிலடி கொடுக்கிற விதமாக சிபிஐ விசாரணையை முடிஞ்ச அந்த அலுவலகத்திலிருந்து வெளியில வரும்போதே கார்ல வெளியில ஏறி ஜாலியா டாட்டா கட்டிட்டு தம்ஸ் அப்பும் காமிச்சாரு. இதை பார்த்த உடனே பல பேருக்கு தூக்கம் போன எல்லாருக்கும் திரும்ப தூக்கம் வந்துருச்சு, குறிப்பாக திமுகவினருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஒருவேளை விஜய் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள போயிட்டார் அப்படின்னா நம்ம வாஷ் அவுட் ஆயிடுவோம், நம்ம ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியாது அப்படின்ற அச்சத்துல இருந்ததுனால ஸ்டாலினுக்கு இப்ப தூக்கம் திரும்ப வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மீண்டும் தூக்கத்தை கலைக்கிற விதமாக இன்னைக்கு தேர்தல் வச்சாலும் சரி, ஸ்டாலின் விஜய் இவங்க 2 பேத்துக்கு நடுவில் தான் போட்டி. குறிப்பாக இளைஞர்கள் பெண்கள் எல்லாருமே விஜய் பக்கம் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுது முக்கியமான கருத்து கணிப்புகள். இந்த டிவிகே கட்சியையும் விஜயும் குறித்து ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்ன இருக்குன்னா, இந்த 2 பேரை பத்தியும் எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க. விஜயை பத்தி பேசுவாங்க, தமிழக வெற்றி கழகத்தை பத்தி பேசுவாங்க. ஆனா அந்த கட்சியில இருந்து யாருமே பேச மாட்டாங்க. பேசக்கூடிய எல்லா விஷயங்களையும் ரசிச்சு சிரிச்சுட்டு போயிருவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய்க்கு என்டிஏ கூட்டணியில சேர்றதுக்கு மிகப்பெரிய அழுத்தங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த அழுத்தம் இருந்தது என்னவோ உண்மைதான். ஆனா விஜயை மிரட்டி வழிக்கு கொண்டு வந்துருவாங்க, அச்சுறுத்தி கொண்டு வந்துருவாங்க. பாருங்க விஜயை தலையை தட்டி கூட்டணிக்குள்ள இழுத்துருவாங்க, இப்படிலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் பேசினாங்க. அதுலயும் நகைச்சுவையான விஷயம் என்னன்னா, இந்த பத்திரிகையாளர்கள், நடுநிலையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் இப்படின்னு திமுக கிட்டையும் அதிமுக கிட்டையும் காசு வாங்கிட்டு பேசக்கூடிய பல உன்னதமானவர்கள், இவங்க எல்லாருமே விஜய் என்டிஏ கூட்டணிக்குள்ள போயே ஆகணும், போகல அப்படின்னா வாழ்க்கையே அழிஞ்சு போயிடும். குறிப்பா சொல்லணும்னா ரங்கராஜ் பாண்டே, உங்களுக்கு என்ன சும்மாவா இருக்கு, நீங்க வாக்கு சதவீதத்தை வாங்கி உயர்த்த போறீங்களா இல்ல துணை முதலமைச்சர் ஆக போறீங்களா, நீங்க தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு அவரே ஒரு ஸ்டேஜ்ல கொதிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாரு. காரணம் என்ன, திமுகவை வரவிடாம தடுக்கணும், அதுக்காக விஜய் அந்த கூட்டணிக்குள்ள தள்ளணும் அப்படின்னு பல பேர் வேலை பார்த்தாங்க. இன்னும் பல பேர் எப்படியாவது விஜய் அந்த கூட்டணிக்கு போக விடாம தடுக்கணும்னு வேலை பார்த்தாங்க. திருமாவளவன் அக்கறையோட சொல்றாரு, விஜய் அந்த கூட்டணிக்குள்ள போனார் அப்படின்னா காணாம போயிடுவாரு, கரைஞ்சு போயிடுவாரு. ஏன் அப்படின்னா திமுக ஆட்சி வர்றதுக்கு தடுத்துருவார் விஜய் அப்படின்றது தெரியும். இவங்க 2 பேருக்குமே நகைச்சுவை என்ன அப்படின்னா, இந்த 2 கட்சியும் இந்த முறை பெரும்பான்மை அப்படின்ற ஒரு விஷயத்த நினைச்சு கூட பார்க்க முடியாது. விஜய் ஆட்சி அமைச்சாலே ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லல, லயோலா முன்னாள் மாணவர்கள் நடத்திய கருத்து கணிப்பு சொல்லுது. இன்னைக்கு ரேஸை யாருக்குன்னு பார்த்தா ஸ்டாலினுக்கும் விஜய்க்கும் தான். இது கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறாம, கள நிலவரம் என்னன்னு தெரியாம, விஜய் ஒரு நடிகர், அந்த நடிகருக்கு கூட்டம் வரும், இந்த கூட்டம் ஓட்டம் வருமா, அரைச்சமாவே அரைச்சு திரும்ப திரும்ப பேசி விஜய் என்டிஏ கூட்டணிக்குள்ள சேர்ந்துட்டு ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணாங்க. ஆனா இந்த ஒட்டுமொத்தத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சாரு விஜய். சிபிஐ விசாரணை முடிஞ்சு வெளியில வரும்போது இறுக்கமான முகத்துடன் வந்த விஜய், சோகமான முகத்துடன் வந்த விஜய் அப்படின்னு எழுதிருவாங்கன்றத தெரிஞ்சதுனாலதான் நல்லா கெத்தா வெளியில எந்திரிச்சு நின்று கார்ல சிரிச்சுக்கிட்டே தன்னுடைய ஆதரவாளர்கள், தொண்டர்கள் எல்லாத்துக்கும் டாட்டா காமிச்சிட்டு வந்தாரு, தம்ஸ் அப் ஃபிங்கரும் காமிச்சாரு. இது என்ன விஷயம் புரியுது, எவ்வளவு அழுத்தங்கள் கொடுத்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், இடையூறு வந்தாலும் நான் தைரியமா இருக்கேன், நீங்களும் தைரியமா இருங்க, தவறான முடிவுகள் எதை எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அன்னைக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் போட்டு புசியானந்த் அவர்கள் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கூட்டணிக்கு போகணுமா இல்ல தனித்தே களம் காண்போமா அப்படின்னு கேட்டாரு. இந்த விஷயம் கொஞ்சம் கசிஞ்சதுனால ஊடகம் எல்லாம் என்ன எழுத ஆரம்பிச்சிருச்சுன்னா, என்டிஏ கூட்டணிக்கு போகலாமா வேணாமான்னு ஆனந்த் அவர்கள் சர்வே எடுத்தாரு, அதுக்கு எல்லா மாவட்ட செயலாளர்களும் சரின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு தவறா சித்தரிச்சுட்டாங்க. ஆனா நடந்த விஷயம் உண்மை அது கிடையாது. கூட்டணி யார் கூட, நல்ல கட்சிகள் கூட, ஊழல் இல்லாத கட்சிகள் கூட, நேர்மையான கட்சிகள் கூட கூட்டணி வைக்கலாமா அப்படின்னு கேட்கப்பட்ட விஷயத்த திருச்சி எழுதிட்டாங்க, திருச்சி காமிச்சிட்டாங்க.
சரி, விஜய் முற்றுப்புள்ளி வச்சுட்டாரான்னு பார்த்தா இன்னைக்கு அவங்க கட்சியோட இணை பொதுச் செயலாளர் முக்கியமான நபர் சிடிஆர் நிர்மல்குமார் ஒரு மிகப்பெரிய ஒரு விளக்கத்தையே ட்விட்டர்ல பதிவு பண்ணியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்க கட்சி குறித்து எங்க தலைவர் குறித்து எல்லாரும் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காங்க, இது எல்லாமே முழுக்க முழுக்க வதந்தி தான். நாங்க திமுக அதிமுக எந்த கட்சி கூடயும் நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தல, குறிப்பாக கொஞ்ச நாள் முன்னாடி காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொன்னாங்க, அதுவும் முற்றிலும் தவறான செய்தி தான். அதே போல இன்றைய தினம் என்டிஏ கூட்டணிக்குள்ள நாங்க போக போறோம் அப்படின்னு சொன்ன விஷயமே தவறான செய்தி தான். நாங்க யார் கூடயும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தல, இந்த முறை நாங்கள் தனித்து தான் தேர்தலை எதிர்கொள்ள போறோம் அப்படின்னு அழகான ஒரு முற்றுப்புள்ளியை வச்சிருக்காரு. இன்னைக்கு காலையில் அதே செங்கோட்டையன் ஈரோடு மாவட்டத்தில இருந்து கிளம்புறப்ப சொல்றாரு, சென்னைக்கு கிளம்பும் போது விமான நிலையத்தில் எங்களுக்கு அழுத்தம் கொடுக்கறதெல்லாம் உண்மைதான், என்டிஏ கூட்டணிக்குள்ள நாங்கள் வரணும்னு நினைக்கிறதெல்லாம் உண்மைதான், ஆனால் எங்களுக்கு நோக்கம் அது கிடையாது. திரு விஜய் அவர்களை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சிகளுடன் தான் கூட்டணி, அதுல எங்களுக்கு எந்த விதமான சமரசமும் இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். இதே தான் நம்ம பல நாட்களில் சொல்லிட்டு இருக்கோம். திரு விஜய் அவர்கள் இன்னொரு நபரை சிஎம் ஆக்கணும் அப்படின்னா ஒரு நடிகராகவே இருந்து அவர் குரல் கொடுத்துட்டு போயிருக்கலாம். இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவருக்கு வரணுன்ற அவசியம் இல்லை. அதனாலதான் தொடர்ந்து அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, எல்லாத்துக்கும் அமைதியா போனாரு. எவ்வளவு நாளைக்கு நீங்க என்னென்ன பேசுவீங்க, பேசிட்டு போங்க அப்படின்னு. ஒரு கட்சி என்ன பண்ணுது, அக்கறையா இருக்கிற மாதிரி விஜய் தயவு செய்து என்டிஏ கூட்டணிக்கு போயிடக்கூடாது. இன்னொரு கட்சி என்ன சொல்லுது, விஜய் தயவு செய்து என்டிஏ கூட்டணிக்கு வந்துடணும், அப்பதான் அவருக்கு வாழ்க்கை இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்குற ஹோம்ஒர்க்கை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. கொஞ்சோண்டு பணத்தை வாங்கிட்டு இப்படியெல்லாம் பேசணும் அப்படின்றது இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். அந்த அசைன்மெண்ட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. திமுக வரக்கூடாது அப்படின்றது எல்லாரோட எண்ணமுமா இருக்கு. ஆனா அதுக்காக விஜய் பகடக்காயா மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறத விஜய் எப்படி ஏத்துக்குவாரு? அவருக்கு தெரியாத வரக்கூடிய சர்வேக்கள்ல என்ன மாதிரியான ரிசல்ட் எல்லாம் வருதுன்னு. லயோலா மாணவர்கள் எடுத்ததெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர் சொல்லிட்டாரு ஸ்டாலினுக்கு விஜய்க்கு நடுவில் போட்டி, அதை ஒரு பக்கம் தள்ளி வச்சாலும் கூட மித்த எல்லா ஊடகமும் எடுத்த கருத்து கணிப்பின்படி திரு விஜய் அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் தான் நெருக்கமான போட்டி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. உண்மையிலேயே விஜய் இந்த முறை ஆட்சி அமைச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்ற அளவுக்கு இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் என்ன? ஒரு நாட்டில் மிகப்பெரிய தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அதிகப்படியான வாக்குகள் யார்கிட்ட இருக்குன்னா இளைஞர்கள் கிட்டையும் பெண்கள் கிட்டையும் தான் இருக்கு. அவங்க தான் அதிகப்படியான வாக்காளர்கள் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய இளைஞர்களும் பெண்களும் 80% யாரை கேட்டாலும் நாங்க விஜய்க்கு தான் வாக்கு செலுத்த போறோம், ஒரு மாற்றத்தை விரும்புறோம் நாங்க. ஏன்னா அவங்கள பார்த்திருப்பாங்கல்ல, இவ்வளவு நெருக்கடிகள் கொடுக்குறாங்க. நான் தான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், பாமர மக்கள், படிக்காத மக்கள், அறியாத மக்கள், ஏழ்மையில இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கு என்ன தோணுதுன்னா, விஜய் சினிமால இருந்து அரசியலுக்கு வந்தாரு, ஏகப்பட்ட அழுத்தங்கள் கொடுத்திருக்காங்க, இவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியும். அவங்கள்ட்ட போய் எந்த விஷயமும் தெரியாது. சாதிவாரி கணக்கெடுப்புனா என்ன தெரியுமா, 10.5 அவங்களுக்கு என்ன தெரியுமா, இல்ல மித்த சமூக நீதினா என்ன தெரியுமா, எந்த விஷயமும் அவங்களுக்கு தெரியாது. அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைவன் வேணுமா வேணாமா, இவ்வளவுதான். விஜயை எல்லாருக்கும் நேசிக்கிறதுனால பிடிச்சதுனால தான் விஜயை போட்டு டார்ச்சர் பண்றாங்க. சிபிஐ விசாரணை உண்மையிலே நேர்மையான முறையில் நடந்தாலும் கூட எல்லாரும் என்ன சொல்றாங்க, அப்பாவி மக்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, பாஜக மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்குது, கூட்டணிக்குள்ள இவர் இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் திரு விஜய் அவர்கள் சிடிஆர் நிர்மல்குமார் செங்கோட்டையனோட பேச்சு அமைஞ்சிருந்தது. விஜய் ஒருபோதும் கூட்டணிக்கு போக மாட்டாரு, இவரோட தலைமையை ஏற்று யார் வர்றாங்களோ அவங்களோட கட்சிகளோட தான் கூட்டணிக்கு போவாரு. ராமதாஸ் சசிகலா கூட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, அவங்க 2 பேரும் விஜய் கூட போக போறாங்க, வேற வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அவங்க 2 பேருக்கு விருப்பம் இருக்கலாம், ஆனா விஜய் அவங்கள சேர்த்து பார மாட்டார் அப்படின்றத காலம் தான் தீர்மானிக்கணும். ஏன்னா விஜய் எடுத்த உடனே எல்லாரையும் வாங்க வாங்க என் கட்சிக்கு வர்றவங்களாம் வாங்க அப்படின்லாம் கிடையாது. பல முன்னாள் அமைச்சர்கள் இன்று வரை காத்திருப்பு பட்டியல காத்துட்டு இருக்காங்க, விஜயோட கட்சியில நம்ம சேரணும் அப்படின்னு. அவங்க ஃபில்டர் பண்ணி பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி என்னென்ன வழக்குகள் இருக்கு, இது வரைக்கும் என்ன மாதிரியான அரசியல் நகர்வுகள் எடுத்திருக்காங்க, மக்கள் மீதில் எப்படிப்பட்ட பெயர் இருக்கு, அப்படிப்பட்ட தலைவர்களை மட்டும்தான் அவங்க உள்ள எடுத்துக்கிறாங்க. இதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறாம விஜய் கூட்டணிக்கு போயிட்டாரு, என்டிஏ கூட்டணியில போறாரு, 50 சீட்டுக்கு போறாரு. யாருங்க எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு சீட்டு கொடுக்கறதுக்கு? நமக்கே இது தோணுது, விஜய்க்கு தோணாதா? எடப்பாடி பார்த்து பிரிச்சு கொடுப்பாரா, கொடுக்கறத அவர் வாங்கிட்டு வீட்டுல படுத்துக்கணும் அப்படின்னா இந்த அரசியல் அணுகுமுறை எப்படி இருக்கும்? முதல் தேர்தல் எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ், ஸ்டாலின், இன்னைக்கு இருக்கக்கூடிய மற்ற எல்லா தலைவர்களும் அவங்களோட அரசியலோட இறுதிக்கட்ட காலத்துக்கு வந்துட்டாங்க வயதின் படி பார்க்கும்போது. ஆனா விஜய் இப்பதான் தொடக்க புள்ளியை போட்டிருக்காரு. அவர் நின்று விளையாடலாம் இந்த களத்துல, இந்த மைதானத்துல. அவருக்கு இன்னும் காலம் இருக்கு. இந்த 26ல ஒருவேளை எல்லாரும் சொல்வது போல இதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சாலும் கூட 31 ஆட்சி அமைக்க போறாரு. அதுக்காக இன்னொருத்தர முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லி தன்னுடைய பலத்தை கொண்டு போய் இன்னொரு இடத்துல அடகு வைப்பார் அப்படின்றது உண்மையிலே வேடிக்கையான ஒரு விஷயம், நகைச்சுவையான ஒரு விஷயம். நாங்க பத்திரிகையாளர்கள், நடுநிலையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் இப்படி போர்வையை பொத்திக்கிட்டு திமுக அதிமுகக்கு வேலை பார்க்கறதை விட்டுட்டு உங்களால ஏதாவது மக்களுக்கு கருத்துக்கள் பேச முடியும், கருத்துக்கள் பதிவு பண்ண முடியும்னா அந்த வேலையை பாருங்க. இல்ல தொடர்ந்து நாங்க விஜய் குறித்தே நாங்க இகழ்ந்து பேசுவோம், இல்ல விஜய் கூட்டணி தள்ளுறதுக்கு நாங்க எங்க ப்ராஜெக்டை வேலை செய்வோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க மக்கள் மத்தியிலுமே புறம் தள்ளப்படுவீர்கள். உங்க மேல யாரெல்லாம் ஒரு மரியாதை வச்சிருப்பாங்களோ அந்த மரியாதை கூட இனிமேல் உங்களுக்கு கிடைக்காது. காரணம் என்ன அப்படின்னா, விஜயை அட்டாக் பண்ணோம்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு ஊதியம் கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா மக்கள் மத்தியில மிகப்பெரிய வெறுப்பை சம்பாதிச்சிருவீங்க. அப்படித்தான் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய காலம், சூழ்நிலை எல்லாமே சொல்லுது.
திரு விஜய் அவர்கள் குறித்து எவ்வளவு அவதூறுகள் கிளப்பப்பட்டிருக்கு, எவ்வளவு அவதூறுகள் இதுவரைக்கும் எழுதப்பட்டிருக்கு, பேசப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இன்று வரை களத்தில் நிற்கிறாரு. மக்கள் அவரோட துணையா நிற்கிறாங்க. இந்த தேர்தலில் முதன்முறையா கிட்டத்தட்ட 50 ஆண்டு கால திராவிட கட்சிகள் இந்த மாடல்ல முதன்முறையா மக்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு என்ன வேணாலும் இனாமா கொடுங்க, இலவசமா கொடுங்க, இது எல்லாமே எங்களோட பணம் தான், ஆனா அது எல்லாத்தையும் வாங்கிட்டு நாங்க விசில் சின்னத்துக்கு தான் வாக்கு செலுத்துவோம்னு சொல்றாங்க. இதுல இருந்தே உங்களுக்கு தெரிய வேண்டாமா மக்கள் யார் பக்கம் அப்படின்னு? உண்மையிலேயே 2026 தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தனித்துதான் போட்டியிடப் போகிறது. உண்மையிலேயே மாபெரும் மக்கள் சக்தியாக அதில் திகழும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.